ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்துல கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக கூட இருப்பதாக. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவனுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிய மாதத்துல நமக்கு முன்பாக இருக்கிற இருளை தேவன் வெளிச்சமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கோணலை செவ்வையாக்கி தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிடாது இருக்கிற தேவனாய் கூட இருக்கிறாம். வாழ்க்கையில நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் களைத்து போயிருக்கலாம். ஒருவேளை இந்த மாதத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்குவேன். அது மாத்திரமல்ல, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாய் இந்த வசனத்தின்படியாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கூட நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த மாதத்துல நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக நான் அவனுக்கு முன்பதாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி அவனோடு கூட இருந்து நான் கைவிடாதிருப்பேன் என்று நீங்க சொன்னீங்கல்ல ஆண்டவரே. அப்படியா இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க வாழ்க்கையில இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவீராக ஆண்டவரே. கோணல் போன்ற வாழ்க்கையை நீங்க நேராக்கி அவர்களோடு கூட இந்த புதிய மாதத்துல நீங்க இருப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கைவிடாமல் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கோணலான எல்லா வழிகளும் செவ்வையாவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அது நேராவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா இந்த புதிய மாதத்துல நீங்க அவங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.